அன்பார்ந்த முருகபக்தர்களே வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. என்னுடைய இமயமலை பயணம் சார்ந்த காணொலி பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியில் முதல் பதிவாக காஞ்சிபுரத்தில் நான் ஒரு ஐயாவை சந்தித்தேன். அந்த ஐயாவை பற்றி பதிவு செஞ்சுருந்தேன். அது நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. அடுத்த காணொலி இப்போ நான் பதிவு செய்கிற நாள் சனிக்கிழமை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த காணொலி பார்ப்பீங்க. நேரம் இப்போ கிட்டத்தட்ட 1:30. இப்போ தான் நேரம் கிடச்சி, அனுமதி கிடச்சி, தியானம் முடிச்சுட்டு எதை சொல்லணும், எதை தவிர்க்கணும்னு சொல்லி உத்தரவு கிடச்சிது. நான் பதிவு செய்கிறேன். இந்த காஞ்சிபுரத்தில் நான் பார்த்த சித்தரையா பதிவு செஞ்சதுக்கு நிறைய பேர் நானும் இந்த மாதிரி அமானுஷ்ய மனிதர்களை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நானும் நிறைய நபர்களை சந்திச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் அமானுஷ்ய மனிதர்கள் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே அடக்க முடியாது. எனக்கு அது ஒரு உணர்வு. அங்கே நான் காஞ்சிபுரத்தில் அவரை பார்க்குறப்போ ஏன் அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்தார், நான் ஏன் அதுக்கு முந்தின நாளே காஞ்சிபுரத்துக்கு போகணுன்னு திட்டமிட்டுன்றது எல்லாமே ஒரு பிரபஞ்சம் புரியாத புதிர். தெய்வ சக்தியை புரிஞ்சிக்கவே முடியாது, உணர்தான் முடியுன்ற மாதிரி. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த முதல் காணொலி பதிவு பண்ணதுக்கப்புறம் நான் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை திரும்புகிறப்போ ஐயாவோட ஃபோட்டோ ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தேன். முக்கியமானவங்க அந்த பாமன் சுவாமிகள் சம்மந்தப்பட்டு அவங்க ஒரு விஷயம் எப்பயுமே கனெக்ட்லேயே இருப்பாங்க. அது எப்படின்னா, பாமன் சாமிக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னா அவங்க டக்குன்னு லைனில் வருவாங்க. அப்பேற்பட்ட அவங்களும் ஒரு பெரிய பாமன் சுவாமி ஐயா, அந்த சக்தியில் இருக்கிற ஒரு ஆள். அப்போது அவங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். அவங்களும் அதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. சரியாக இந்த படம் நான் அனுப்பி இந்த பதிவுலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு தொடர்பு கொண்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். நீங்கள் 9ஆம் தேதி நான் ஒரு ஐயாவை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த படம் அனுப்பிச்சிங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தை நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என் ஃபோன் ஹேங் ஆகி என்னால் எதுவுமே, ஏன்னா நான் இதுமாதிரி அனுப்ப போகிறேன்னு ஐயாக்கிட்டே அனுமதி வாங்கலை. எப்பயுமே நான் ஒரு சில விஷயங்கள் என்னோடய டீம்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு நான் அந்த விஷயத்தை பதிவு செய்வேன். நீங்கள் பாருங்கள், இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த என்ன அலைவரிசைன்னு சொல்லுவாங்க. அது ஒரே மாதிரி ஒரே சித்தாந்தத்தில் ஒரே அலைவரிசையோடு போகிறப்போ அது கனெக்ட் ஆகும். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும் நான் அனுப்புவேன். அப்படி தான் இவங்களுக்கும் அனுப்பியிருந்தேன். இவங்களும் அதை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் ஹேங் ஆனது அவங்க நோட் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் ஆமாம் என்னோடய ஃபோனும் ஹேங் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் நான் அனுப்பியிருந்தேன். அவருக்கும் தொடர்பு கொண்டு கேட்குறப்போ அவரும் அதே தான் சொன்னார். ஸோ மனிதனுக்கு மீறிய ஒரு சக்தி இந்த அறிவியல் காலத்துலேயும் இந்த கலியுகத்திலும் நடைபெற்றிருந்த உண்மை. அதுக்கப்புறம் அந்த தம்பி சதீஷ்கிட்ட நான் தொடர்பு கொண்ட விஷயத்த சொன்னேன். ஆனால் நீங்களாவது ஃபோன் ஹேங் ஆனதோட போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு நான் 2016 எடுத்த ஃபோட்டோ எல்லாமே போயிடுச்சு, எந்த கான்டாக்டும் இல்லை. அப்புறம் ஐயா கிட்ட சொன்னேன், என்னோடய அனுமதி பெற்று எடுங்க அப்படின்னு சொன்னாருன்ட்டு. விரைவில் ஐயா பற்றி பேசணும்னு ஆசை. ஐயா அந்த ஓமுண்டு எனக்கு எழுதின விஷயத்தை பதிவு செய்ய சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு குரல் பதிவு அமைச்சிருந்தார். வரும் காலங்களில் ஒரு அனுமதி பெற்று நான் குரல் பதிவு செய்கிறேன்.